கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்டார், யோபுவே, குதிரைக்கு வீரியத்துடைய அளவு உனக்கு தெரியுமா? நம் தாயின் வயிற்றிலிருந்து வரும்பொழுது எப்படி வந்தோம்? நிர்வாணமா தான். உங்களுடையதை மறைத்து தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் தாழ்மை. உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும், பட்டம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாமே இருந்தாலும் இதை மறைத்து நீங்கள் பேச வேண்டும் ஒருத்தர்கிட்ட. இதை நீங்க காண்பிக்க கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நீங்க எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு மேன்மை பாராட்ட கூடாது. தாவீது நினைச்சிருந்தான்னு வச்சுங்களேன், சவுலை ஈஸியா கொண்டு இருக்க முடியும். அவனுடைய சால்வையை கட் பண்ணிட்டு போயிட்டு நின்று சொல்றான், என் தகப்பனாகிய சவுலே, யார கொல்ல தேடுறீங்க? இந்த தெல்லு பூச்சியவா? இந்த செத்த நாயவா? என்னையா கொல்ல பாக்குறீங்க? நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? என்ன போய் கொல்ல வகை தேடுறீங்களா? இங்க பாருங்க, நீங்க படுத்திருக்கும் பொழுது உங்களுடைய உருமால், உங்களுடைய சால்வையை அறுத்த எனக்கு உங்க கழுத்தை அறுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் ஒரு யுத்த வீரனா இருக்கிறேன். உங்க கிட்ட இருந்து வெட்டின உங்களுடைய சால்வை என் கையில இருக்கிறது. என்னுடைய வல்லமைய, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், இது எல்லாமே என்னை சார்ந்ததல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்தது.